அதே மாதிரி வந்து இந்த SNJ, அதான் ஜெயமுருகன் அவர். நீங்கள் உதயநிதியுடைய ஷர்ட் அந்த கிரிக்கெட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா SNJன்னு போட்டு தான் அவர் நின்னார். அது ஏன் அப்படி போட்டுருந்தாருன்னு நினைக்கிறீங்க? அவங்க கம்பெனி. SNJங்கிறது அவங்க கம்பெனி. பேர் வந்து ஜெயமுருகன் ஒரு பினாமி பேரை வச்சிருக்காங்க. வள்ளியூர்காரர் பேரை வச்சிருக்காங்க. உளியின் ஓசைக்கு அவர் தான் தயாரிப்பாளர் சினிமாவில். கருணாநிதி கதை வசனம் அதை தயாரித்தது. அதெல்லாம் சும்மா ஒரு நாடகத்தை பண்ணிட்டு இருந்தாங்க. அவர் வந்து டம்மியாக இருக்கார். அவர் தான் ஓனர் வந்து துர்கா, அப்புறம் ஸ்டாலின், அப்புறம் வந்து உதயநிதி. இவங்க தான் அதுக்கு ஓனரு. முதலாளி இவங்க தான். இது வெளியே தெரிஞ்சது. இன்னும் எத்தனை ஆலைகளுக்கு இவங்க நேரடி ஓனராக இருக்காங்க, இல்லை மறைமுகமாக ஓனராக இருக்காங்கன்னு தெரியாது. எல்லாம் பினாமியாக தானே வச்சுருக்காங்க. அதே மாதிரி தான் ஆரூரான் சர்க்கரை ஆலையை வாங்கி கனிமொழியும் பாலுவும் வாங்கி ஆரூரான் சர்க்கரை ஆலையை சாராய ஆலையாக மாற்றி இன்றைக்கு சாராயம் தயாரித்து கொடுத்துட்டு இருக்கு, சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, கால்ஸ்ன்னு இருக்கக்கூடிய யாருக்கு நினைக்கிறீங்க? எல்லாம் இந்த கும்பலுடைய தான். அதனால் சாராய ஆலைகளில் எனக்கு தெரிஞ்சு படப்பையில் இருக்கக்கூடிய மிடாஸ் மதுபான ஆலையை தவிர பாக்கி அனைத்துமே திமுக கூட்டணியில் தான் இருக்குது. திமுகவுடைய நேரடி இதில் தான் இருக்குது. அதுவும் குறிப்பாக கோபாலபுரம் குடும்பத்துக்கு கூட இருக்குது. அது எல்லாம் மறைமுகமாக இருக்குது, அவ்வளோதான்.